இப்போ இரண்டாவது திருமணத்திற்கு ஜாதகம் கண்டிப்பா தேவையா? முதல் திருமணத்துக்கு தேவையில்லைங்க. நான் இப்போ ஒரு ஆள் வராரு, அந்த ஆளுக்கு 2 கல்யாணம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க என்ன ஜாதகம் பார்த்தாலும் 2வது கல்யாணத்துல போய் நிற்கும். ஜாதகத்தை பார்த்து இதே நீங்க கேட்ட கேள்வி ஒன்று கேட்குறாங்க, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இந்த பையனுக்கு வந்து 2 கல்யாணம் சொல்றேன், சரிங்களா? 20 வயசுல சொல்றேன். இப்போ 20 வயசுல 2 கல்யாணம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ரச்சு சரியா இருந்தா அவன் சாக மாட்டான். புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க, யாரும் சாக மாட்டாங்க. இப்போ நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்குலாம் ரச்சு பார்க்காம நடந்துச்சு. அது மாதிரி ஜோசியம்ங்கிறது எப்போ பிரச்சனை இருக்கோ அப்பதான் ஜாதகம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமணம் பண்ணும்பொழுது ரொம்ப பார்த்து எத்தனை பொருத்தம்லாம் இருக்குன்னு பார்த்து ஒரு திருமணம் பண்றாங்க. 10 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாலுமே அது சந்தோஷமா முடியுதான்னு கேட்டா இல்ல, பாதியிலேயே இடைப்பட்டு நின்றுது. அப்படி பார்க்கும்பொழுது இரண்டாவது திருமணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முத டைம் தான் தப்பாயிடுச்சு, இந்த டைம் மனசுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிடலாம்னு சொல்றாங்களே. இப்போ இரண்டாவது திருமணத்திற்கு ஜாதகம் கண்டிப்பா தேவையா? முதல் திருமணத்துக்கு தேவையில்லைங்க. நான் வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா நீங்க பார்த்துலாம் செஞ்சு அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு ஆள் வராரு, அந்த ஆளுக்கு 2 கல்யாணம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க என்ன ஜாதகம் பார்த்தாலும் 2வது கல்யாணத்துல போய் நிற்கும். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அந்த ஆளுக்கு 2 கல்யாணம்ன்றது தெரிஞ்சு போச்சு. 2 கல்யாணங்கிறது ஒரு ஜாதத்துல குருங்கிறது ஜாதகர், அவரோட சேர்ந்த கிரகங்கள், ஒரே கட்டத்தில் சேர்ந்த கிரகங்கள் வக்ரமும் பரிவர்த்தனையும் விளிம்பு இருந்தா ஜாதகருக்கு 2 உறவு. ஓகேங்களா? அப்போ அந்த ஜாதத்துல சுக்கிரனும் கூடயே இருக்குது. இல்லைன்னா சுக்கிரனோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை இருக்குன்னா அவங்களுடைய மனைவிக்கு 2 கல்யாணம்ன்றது விதி. அப்போ இவங்க 2 பேருக்கு எப்படினாலும் பிரேக்கப் ஆயிரும். அப்போ என்ன கல்யாணத்தை என்ன இதை பார்த்து வச்சா என்ன ஆக போகுது? கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆக போகுது. டிவோர்ஸ் ஆகி இவனுக்கு செகண்ட் மேரேஜ் தான் உறுதி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தும் உருப்பட போகிறதில்ல, அடுத்த ஜாதகத்தை பார்த்து உருப்பட போகிறதில்ல. இது என்னன்னா, ஜாதகம் என்பது நான் அடிக்கடி சொல்கிறது அதான். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஜோசியம் என்பது ஏதோ இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் வராரு, அவருக்கு ஒரு 18 வயசு 20 வயசு ஆகுது. ஜாதகத்தை பார்த்து இதே நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று கேட்குறாங்க, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இந்த பையனுக்கு 2 கல்யாணம் சொல்கிறேன், சரிங்களா? 20 வயசுல சொல்கிறேன். இப்போ 20 வயசுல 2 கல்யாணம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு பையனை கூட்டுறீங்க, கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறான், ஓகேங்களா? நல்லா டிவிலலாம் பேசுறீங்க, அந்த ஆளுக்கு கூட்டு போன்னு சொல்கிறீங்க. கூட்டுறதுக்காக அந்த பையனுக்கு ஒரு 20 வயசு. அந்த பையன் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு 2 கல்யாணம் பண்ண சொல்கிறேன். அந்த பையன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று என்னை அசிங்கமாக திட்டு போகலாம், இல்லைன்னா இவன் ஒரு டுபாக்குன்னு சொல்லி என்னை நம்பாமல் போகலாம், இல்லைங்களா? அப்போ 28 வயசுல தான் அவனுக்கு கல்யாணம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணமே நடக்கும். அப்போ டிவோர்ஸ் எப்போ நடக்கும்? அதுக்கப்புறம் தான் நடக்கும். அப்போ அவனுக்கு 29 வயசுல டிவோர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 20 வயசுல அவனுக்கு சொல்லியாச்சு, 9 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. இப்போ அதனால அவனுக்கு 5 வயசா யூஸ் இல்லை. ஓகே. அப்போ ஜாதகம் என்பதுன்னா இந்த இடத்துல உதவுறது ஜாதகம் கிடையாது. ஜாதகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஜாதகம் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல இப்போ இன்னைக்கு காலைல கூட ஒரு அம்மா டார்ச்சர் பண்ணுது. காலைல ஃபோன் பண்ணிச்சு, மதியம் ஃபோன் பண்ணிச்சு, 20 தடவை ஃபோன் பண்ணிடுச்சு. என் பையனுக்கு 12 வயசு ஆகுது. 12 வயசு ஆச்சுன்னா எதுக்குமா ஜாதகம்? அந்த பையனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 5 வயசுல ஒருத்தட்ட பார்த்தா அவர் வேற மாதிரி சொன்னாரு. நான் பார்க்கறது இல்லைம்மா, பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேங்க அப்படின்னா, பார்க்க மாட்டேன், எனக்கு பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டேன் கடைசியா. ஓகேங்களா? எனக்கு பார்க்க தெரியாது, ஜோசியம் பார்க்க தெரியாது, வேற நல்ல ஆள்கிட்ட பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னன்னா, 12 வயசுல நான் பார்த்து அந்த பையனுக்கு 2 கல்யாணம் சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, அப்போ எதுக்கு ஜோசியம் பார்க்குறோம்? அடுத்த கொஸ்டின். அப்போ எதுக்கு ஜோசியம் பார்க்குறோம்? ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. அப்போ ஏதாச்சும் பரிகாரமாச்சும் நீங்க சொல்லணும். ஒன்றும் நீங்க 12 வயசுல கல்யாணம் பார்த்தாச்சு, 2 கல்யாணம் தெரிஞ்சு போச்சு, 12 வயசுல பரிகாரம் பண்ணிடலாம்ல. அப்போ 12 வயசுல பரிகாரம் பண்ணி பிரச்சனை சரி பண்ணலாம். அப்படி 12 வயசுல சரி பண்ணியிருந்தா எதுக்கு கோர்ட்டு இவ்வளோ பெரிய கோர்ட்டு கட்டி வச்சிருக்காங்க? ஊருக்கு கோர்ட்டு டபுள் 3 மாடிலாம் கட்டிட்டாங்க இடம் பத்தாம. அப்போ எதுக்கு இவ்வளோ கோர்ட்டு போகுது? எல்லாம் நட்சத்திர பொருத்தம் பார்த்தானே பண்ணுறோம், ரச்சு பார்த்து தான் பண்ணுறோம். ரச்சு பார்க்குறது தாலி பொருத்தம்னு சொல்கிறாங்க. ரச்சு சரியா இருந்தால் அவன் சாக மாட்டான். புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, யாரும் சாக மாட்டாங்கன்னு. இப்போ நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்குலாம் ரச்சு பார்க்காம நடந்துச்சு. இப்போ டெய்லி தன்னை பேர் செத்துக்கிட்டு இருக்கான், நோய் சாகுறான். அவன்லாம் ரச்சு பார்த்தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அவனுடைய விதி. அப்போ இந்த விதியை பரிகாரம் செஞ்சும் மாற்ற முடியாது. அப்புறம் எதுக்கு பார்க்கணும்னா, பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஜாதகம் பார்க்காதீங்க. எப்போ பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த பையனுக்கு 20 வயசுல சொன்னேன் இல்லைங்களா, இவனுக்கு 29 வயசுல கல்யாணம் பிரேக் ஆகிற கண்டிஷனில் அடிதடி ஆகிட்டு இருக்கும் இல்லையா, பொண்டாட்டிக்கும் இவனுக்கு பெரிய அடிதடி ஆகிட்டு இருக்கும். அப்போ இவனுக்கு இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. நான் சொல்றது புரிஞ்சுட்டிங்களா? அந்த கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது ஜோசியரை பார்த்து பண்ணுறீங்க, ஜோசியரை பார்க்காம பண்ணுறீங்க, இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, ஓகே. ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு சண்டை ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு சண்டை ஆகிட்டா 2 பேருக்கும் பெரிய தள்ளுமுள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு கோவிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு அவன் அடிச்சு துரத்திட்டான். ஏதோ ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும், எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியான்ற மாதிரி எங்கே கொண்டு போய் அதை நிறுத்தணும் அப்படின்ற டவுட் வந்து பயம் வரும் இல்லையா? அந்த டயத்தில் ஜோசியரை பார்க்கலாம். அப்போ நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து அந்த ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவேன்? இந்த பையனுக்கு 2 கல்யாணம் நடக்கும் சொல்லி. அப்போ நீங்கள் என்னன்னா, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா? இப்போ என்னுடைய பதில்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குங்க? சரி, ஓகே, டைவர்ஸ் பண்ணி. அதுக்கு தான் வந்திருக்கு. ஜாதகம் அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் ஜோசியம் உதவுமே தவிர, நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன்,
2 மாதத்துக்கு முன்னால் பார்த்தேன், சின்ன வயசில் பார்த்தேன். பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் நடக்காது இல்லைங்களா? இப்போ ஒரு உங்களுக்கு வந்து ஓடுறப்ப தாகம் அடிக்கும்னு சொல்கிறோம், தாகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே தண்ணி குடிப்பீங்களா என்ன? எப்போ தாகமாக? அது மாதிரி ஜோசியம்ங்கிறது எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ தான் ஜாதகம் பார்க்கணும். அப்போ இந்த பையனுக்கு 2 கல்யாணம் தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை பற்றி கவலைப்படவும் தேவை, வருத்தப்படவும் தேவை, அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடிய மைண்ட் செட் இருக்கும். நம்மளுக்கு அது இல்லை, குழப்பிக்கிட்டே இருப்போம். அதை கொண்டு போய் ஒரு ஆளாக காமிச்சு இப்போ போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தோன்னே நான் கேட்குறேன், உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறேன். குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு ஆமாம் சார் குழந்தை இல்லை, ஆனால் இதை யாருமே சொல்லலையே. நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு, அதுக்கு 7 சந்திரன் இருக்கு. சூரியன் புதன் சேர்ந்து அதுக்கு 7 சந்திரன் இருந்தால் இவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்டிமெசி இருக்காது, இல்லைன்னா குழந்தை இருக்காது அப்படின்னா. ஆமாம் சார் எங்களுக்கு இல்லை இன்டிமெசி இல்லை, ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா போய் என் வீட்டுக்காரர் ஜாதகத்தை கொடுக்குறப்ப இவனால வந்து ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே இது யார் உனக்கு சொன்னா? எங்கள் அப்பா சொன்னார். உங்கள் அப்பா சொல்லித்தான் இந்த சிந்தனையும் உனக்குள்ள கிளப்பி விட்டுருக்காரு. அவன் என்னமோ இருந்துட்டு போறான், நீ மைண்டுக்குள்ள அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்ட என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் விடு, அந்த வீட்டுக்கார ஜாதகத்தை கொடுன்னு கேட்டேன். வீட்டுக்கார ஜாதகத்தை கொடுத்தோன்னே சூரியனும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 2 சந்தியில் இருக்கு. அப்போ என்னன்னா இந்த பையனுடைய மனைவிக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு வரணும்னு விதி இருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு வேற என்ன ஃப்ரெண்டு ஓடிட்டு இருக்குன்னே. ஆமாம் சார், கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஆன்லைனில் ஒருத்தன் வந்தான், அவனோட ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா இந்த பிள்ளைக்கு ஏதாவது முடிவு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல தான் அந்த பிள்ளை சிக்கல் இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொன்னா, அந்த பையன் ஜாதகத்தை கொடு அப்படின்னு அவன் ஆட்டையை போட்டு ஓடுறவன். ஒன்றும் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு உன்கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு விட்டு. ஆமாம் சார் காசெல்லாம் கேட்டார், ஒரு 2 லட்ச ரூபா கேட்டார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போக போகிறான், விட்டுரு. இப்படி தான் போவோம். அது வந்து நீ தோற்று போக போகிறேன்னு சொல்லியாச்சு. சரி இப்போ அந்த பொண்ணு என்ன செய்யும்? அதை விடணும். விடாது. ஏன்னா விடாது, கருப்பு இல்லையா? விடாது, ஜாதகத்தில் இருக்குது. அப்போ என்னன்னா இந்த புள்ள அங்கே போய் மாட்டிக்க போகுது. அப்போ நம்ம சொல்றது அவேர்னஸ். அப்போ என்னன்னா அந்த இடத்துலயாச்சும் விடணும்ல. இப்போ இன்னைக்கே விடணும்னு அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் போகட்டும். 2 லட்சம் கேட்டிருக்குன்னா 20,000 கொடுக்கட்டும். ஒரு 10 மீட்டுக்கு பதிலாக ஒரு 2 மீட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் ஏமாத்துறான்னு புரியும் பொழுது அப்பயாச்சும் நான் சொன்ன வார்த்தை வரும்ல. அப்போ நம்ம ஏமாந்துட்டோம், வெளியே வந்துடணும்னு தோணும். இல்லாட்டினா நம்ம ஜோசியத்தில் கேட்காட்டினா நம்ம அது வந்து உண்மையிலே நம்பிக்கிட்டு அவன் நம்மளை காப்பாற்றோன்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த டைமில் ஜோசியர் திருப்பி வந்து பார்க்கணும் இல்லையா? ஏமாந்துட்டியா, விட்டுரு, இதுமேலாச்சும் அதை விடுன்னு சொல்கிறப்ப அடுத்து விடும். அப்போ என்னன்னா கண்டிஷன் எந்த கடத்துல போய் நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோமோ அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங்காக தான் ஜோசியம் பார்க்கணும். அப்போ நம்ம சொல்கிறது வந்து இதில் 2 கல்யாணம் சொல்கிறது எதுக்குன்னா, நீங்கள் 2வது கல்யாணத்துக்கு போவீங்க, அதனால் இந்த இடத்த முடிவு எடுத்துருங்கன்னு சொல்லலாம். சரி 2வது கல்யாணம் நிலைக்குமா அப்படின்னா, ஒரு ஜாதத்தில் வந்து சுக்கரனோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை, இவனுக்கு ஏற்கனவே திருமணமான பெண் வரணும். அப்படி இல்லாட்டினா இந்த பையன் திருமணம் பண்ண பெண் வேற எங்கேயாச்சும் போயிடும்ன்றது விதி. அப்போ இது என்ன கண்டிஷனா, திருப்பி இன்னொரு பொண்ணையும் அவன் லவ் பண்ணுறான். அப்போ எனக்கு அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார் ஆகலை. அப்போ அந்த பிள்ளை கல்யாணம் ஓடி போயிடும். அப்போ உனக்கு என்ன விதி அப்படின்னா, நீ ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதில் இவன் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னா, சூரியன் புதன் சந்திரன் ஒன்றா இருக்குது ஒரே கட்டத்தில். அப்போ நீ ஏற்கனவே திருமணமாகி அது குழந்தையோடு இருக்கக்கூடிய பிள்ளை தான் உனக்கு செட் ஆகும். இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் திருமணம் பண்ணி ஃபஸ்ட் நாளே டிவோர்ஸ் பண்ண பிள்ளையா இருந்தால் கூட உன்னை விட்டு ஓடி போயிடும். அப்போ இதெல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. அப்போ நான் அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்குறேன், பார்த்தோன்னே சொல்கிறேன், இந்த உங்கள் வீட்டில் யாராச்சும் தத்து பிள்ளைகள் இருந்தாங்களா? இல்லை. இல்லை. அப்போ உங்கள் பிள்ளையே தத்து பிள்ளையா? இல்லை. உங்கள் பிள்ளை வந்து வேறு யார் வீட்டிலாச்சும் வளர்ந்துச்சா? இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த பையன் வந்து ஏதோ ஒரு பிள்ளை இருக்கக்கூடிய பிள்ளை இருக்கக்கூடிய பொண்டாட்டியை வச்சு தான் குடும்பம் நடத்துவான். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கோன்னா, ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளையோட கனெக்ஷனில் இருக்கிறான். சரிங்களா? அவன் வந்து அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைக்கு அது உள்ள விடோ. இவனுக்கு வயசு அவனை விட 8 வயசு கம்மி. இவனுக்கு என்ன அவனுக்கு விதி அவ்வளோதான். அதான் நடக்குன்றப்ப அவங்க சரி சனியும் போய் தொலைதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. இல்லைன்னா அப்படியும் பண்ணத்தான் போகிறான் அவன். அப்போ என்ன, நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதுக்கு நியரஸ்ட் வரும்போது, பிரச்சனை வரும்போது, அப்போ காரில் வந்து அடைச்சு ஓடுது. அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? செட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கார் வாங்கின உடனே ஷோரூம்லேருந்து செட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு அடைச்சு ஓடுச்சுன்னா என்ன செய்யணும்? இப்பயே செஞ்சிருன்னு சொல்கிறதா? செய்ய முடியாது. அப்போ பிரச்சனை வரும்னா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல வரும், என்ன முடிவு எடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறது ஜோசியம். அப்போ உங்களால் அது அவேர்னஸாக இருக்க முடியாத போது பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணும்பொழுது ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்க்க வேண்டாம்னு அவசியம் இல்லை. பார்க்குறதுக்குன்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் செய்வதற்கு. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் பயம் இருந்து செஞ்சாலும் சரி, பயம் இல்லாமல் செஞ்சாலும் சரி, பார்த்து செஞ்சாலும் சரி, விதி இருந்தால் நடக்கும். அப்போ ஒருத்தனுக்கு 2 கல்யாணம் விதி இருந்தால் 2 கல்யாணம் நடக்கும். 3 கல்யாணம் விதி இருந்தால் நம்ம ஒருத்தன் கல்யாணமே இல்லைன்ற விதி இருந்தால் அவனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் வந்து பிச்சுட்டு போயிடும் இல்லைங்களா? அவ்வளோதான். அப்போ விதியை புரிந்து கொள்வதற்கு ஜோசியர் சொல்கிறத கேட்கலாம், ஆனால் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க வராங்க, ஒரு பையன் வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை அவனுக்கு. அவன் எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் செய்வான். சரிங்களா? அவன் வந்து இப்போ பார்க்குறான் ஜாதகம், உனக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் வந்துருச்சேன்னு சொல்கிறேன். அடுத்த வாரம் காரில் தான் வரான் வீட்டுக்கு. அவனுக்கு நம்ம இந்த ஒரு படத்தில் கதவை தட்டி கெளிக்காட்டுல அது மாதிரி அப்போ வந்து ஆஃபீஸை தட்டுவான்.
டெவலப் ஆகிட்டே வரான். அப்புறமா வந்து அவன் ஒரு வரன் கொடுக்குறான், வரன் செட் ஆகலைன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஒரு வரன் கொடுக்குறான், செட் ஆகலை. இதே மாதிரி ஒரு 20 வரன் வரைக்கும் கொடுக்குறான், எந்த வரலும் செட் ஆகலை சொல்லியாச்சு. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் விளங்கா மூஞ்சியில் முடிச்சிட்டு போகலக்கு, அவன்கிட்டே போய் கேட்டேன்னா அவன் எப்படி என்ன சொல்லிக்கிறாங்க, அவன்கிட்ட கேட்டு நினைக்க கல்யாணம் பண்ண போகிற, ஃபஸ்ட்டு அவனை கட் பண்ணு, அவனை தான் கல்யாணம் அவன் சொல்லிக்கிறாங்க போலக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு கட் பண்ணிட்டான். அந்த பையன் சொல்லிட்டே கட் பண்ணுறான், சார் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவும் திட்டுறாங்க சார், நான் என்ன சொல்லிட்டு கட் பண்ணிருந்தீங்க, இனிமேல் என்கிட்ட கொடுத்து ஒன்றும் ஆகிறதில்ல, நீ ஏதாச்சும் செய்யணுன்னே வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ அந்த பையனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஓகேங்களா. அடுத்து வரும்போது சொல்கிறான், ஐயோ உனக்கு எத்தனை கல்யாணம் பார்த்தாலும் அது டிவோர்ஸ் தான் ஆக போகுது, நான் அப்புறம் எப்படி ஓகே சொல்ல முடியும் இல்லைங்களா. உன் தலையெழுத்து நீ எதுவும் பண்ணிக்கிட்டு போ, நான் சொல்ல மாட்டேன் இல்லைங்களா. என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுக்குறப்ப நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உனக்கு 2 கல்யாணம்னு. திருப்பி ஏன்றது நல்ல பொண்ணை எடுத்து கொடுங்க, ஃபஸ்ட் கல்யாணம் எப்படி நடக்கும் இல்லைங்களா. நல்ல பொண்ணு கிடைக்காது, ஏன்னா உன் விதி எப்படி. அப்போ நீயா பண்ணிக்கன்னு விட வேண்டியதானே தவிர நான் எதுவும் உங்கள் டிசிஷனோ எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்க முடியாது. அப்போ இவங்களாவே என்ன செஞ்சுக்குவாங்க, நான் சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவங்க பண்ணிக்குவாங்க. 6 மாதம் கழிச்சு திருப்பி முடிச்சுட்டு வருவாங்க. அவர் செகண்ட் லைஃப் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏற்கனவே திருமணமான பொண்ணு வரும்னு சொல்லுவோம், கரெக்டாக வந்து நிற்கும், அந்த லைஃப் நல்லாயிருக்கும். அப்போ எந்த திருமணத்துக்கும் நீங்கள் இது பொருத்தம் பார்க்கறத விட காதல் திருமணமாக இருந்தால் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு நாள் வாழ்ந்தால் கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இதாகிடலான்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே தவிர, திருமணம்ங்கிறது வந்து உங்கள் பயத்துக்காக பொருத்தம் பார்க்குறோம், அது பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் விதி தான் நடக்கும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, சும்மா ஜாதகம் பார்க்க வேண்டாம், ரொம்ப ஒரு குழப்பமான நிலையில ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அப்போ பார்த்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் போயிடும். ஒருவேளை பார்த்ததை கண்டுபிடிச்சி மட்டும் என்ன பண்ண போறீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. அப்போ அது நடக்கிறப்ப தான் நடக்கும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுற வேண்டியது. ரொம்ப நன்றி சார், நன்றி.